அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தலைப்புங்க. அதுவும் விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயங்க. அவங்க விளையாடுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய வார்ம் அப் எக்ஸசைஸும் விளையாண்டு முடிச்சோடனையும் பண்ணக்கூடிய கூல் டவுன் எக்ஸசைஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி யாருமே அந்த வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா அது கொஞ்சம் போரான விஷயம். எல்லாத்துக்கும் விளையாட ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை தயார் பண்ணுறதுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அதனால அதை யாருமே பண்ணுறது கிடையாது. ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதனால நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கேரியரை விட்டுட்டு இன்ஜுரி வந்து வெளியில் போகிற மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி அடல்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கிளப் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதே தான். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு ஜாயின்ஸில் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. ஸ்போர்ட்ஸை விட்டுட்டு அவங்களுமே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு எனக்கு அங்கே பெயின் வந்துருச்சு சார், கொஞ்ச நாள் தான் விளையாட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்போர்ட்ஸை விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. அதனால அவங்க எக்ஸசைஸை கம்மி பண்ண முடியாமல் போயிடுது. அதனால நிறைய விளைவுகளை அவங்க சந்திக்கிறாங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாடிக்கு நார்மலாக நம்ம இருக்கும்போது கம்மியான பிளட் ஃப்ளோ தான் கிடைக்கும். ஆனால் நம்ம வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பாடிக்கு அதிகப்படியான பிளட் கிடைக்கும். அது மூலமா நம்ம மசில்ஸ்க்கெல்லாம் நல்ல ஆக்சிஜன் கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதனால நம்ம மசில்ஸ் எல்லாம் நல்லா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம பாடியில பிளட் ஃப்ளோ அதிகமாகறதுனால நம்ம பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுங்க. அதனால நம்ம நல்லா வார்ம்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அது போக நம்ம பிரெயினுக்கும் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறனால நம்மளால அந்த ஆக்டிவிட்டியை 100% செஞ்சு முடிக்க முடியுங்க. இதெல்லாம் எதுக்குங்க, நான் ராக்கெட் எடுத்துகிட்டு போனால் அப்படியே விளையாண்டாலே எனக்கு வார்ம்ட் ஆயிரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் எடுத்துட்டிங்கனாலும், நான் ஒரு பேட்மிண்டன் கோச்சு, அதனால் அதை பற்றி சொல்கிறேன். பேட்மிண்டன் எடுத்துட்டிங்கனாலும் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே விளையாட மாட்டாங்க. சில குழந்தைங்க செகண்ட் கேம் தேர்ட் கேம் நல்லா ஆடுவாங்க. இல்லைனா ஒரு 8 பாயிண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாடி வார்ம் ஆக தான் அவங்க நல்லா விளையாட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட சோம்பேறித்தனம் தாங்க. அவங்க நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு போகாதனால தான் இது ஏற்படுது. அதே மாதிரி கிளப் லெவல் பிளேயர்ஸே பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நைட் ஃபுல்லாக படுத்து தூங்கியிருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு போனோடனையும் உடனே ராக்கெட்டை பிடிச்சி விளாண்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். அந்த 10 நிமிஷம் நான் வார்ம் அப் பண்ணுறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு டைரெக்டாக கேமுக்குள்ள இறங்குறதுனால நம்மளால 100% விளையாட முடியாமல் போயிருதுங்க. ஸோ அவங்களுக்கு வார்ம் ஆகிறதுக்கே 2-3 கேம் ஆயிரும். ஏன்னா ஒரு கேம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் உட்காந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கேம் விளையாடுவாங்க. ஸோ நல்லா வார்ம் அப் பண்ணாதனால அன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்களுக்கு வேஸ்ட்டாக போயிருங்க. அவங்களால 100% கொடுக்க முடியாது. அவங்களால அந்த கேமை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிருங்க. ஸோ அதனால வார்ம் அப்புங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. அதாவது வார்ம் அப் பண்ணலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. வார்ம் அப் பண்ணாட்டி நமக்கு மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இமீடியட்டா ஒரு இன்டென்சிட்டியான ஒர்க் அவுட் செய்யும் போது டக்குன்னு ஃபெயிண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் டிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. முதல் நாள் விளையாண்டுட்டு அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் வார்ம் அப் பண்ணாமல் நம்ம உள்ள இறங்கிட்டோம்னா மசில் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்குங்க. ஸோ பாடி நல்லா வார்ம்ட் இல்லாதனால டக்குன்னு மசிலில் டேர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதுக்காக தாங்க வார்ம் அப் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்கிறோம். ஸோ 2 கேம் விளையாண்டா போதும். நம்ம ஃபஸ்ட்டு இமீடியட்டாக ஃபஸ்ட்டு வார்ம் அப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேமில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி விளையாண்டா நம்ம ரொம்ப நாளைக்கு விளையாடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூல் டவுன் எக்ஸசைஸுங்க. கூல் டவுன் எக்ஸசைஸும் அதே மாதிரி தாங்க. நம்ம ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் எடுத்திங்கன்னா கேமில் தோத்துட்டாங்களோ மேட்ச்சில் தோத்துட்டாங்கனாலும் உடனே கிளம்பி அப்படியே போயிடுவாங்க. ப்ராக்டிஸே அப்படி தான். நல்ல இன்டென்சிட்டியாக ஒர்க் பண்ணுவாங்க. கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்துட்டிங்கன்னா நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா 4th கியர் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், அப்புறம் தாங்க 4th கியர் போவோம். இமீடியட்டாக யாரும் 4th கியர் போக மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம 4th கியர்லேருந்து ஃபர்ஸ்ட் கியர் வண்டியை நிப்பாட்டணும்னா 3rd கியர், செகண்ட் கியர், ஃபர்ஸ்ட் கியர் அப்படி போட்டு தாங்க அடுத்த வண்டியை நிப்பாட்டுவோம். அதே மாதிரி தாங்க நம்ம பாடியும். ஸோ நம்ம இமீடியட்டாக எந்த இன்டென்சிட்டியான ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணவும் கூடாது. அதே மாதிரி இன்டென்சிட்டியான ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடவும் கூடாது. அதை ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம நார்மல் ஃபேஸ்க்கு கொண்டு வந்துட்டு தாங்க நம்ம அடுத்து கிளம்பணும். அப்போ தான் நம்மளால ரொம்ப நாள் விளையாட முடியுங்க. ஸோ கூல் டவுன் எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கூல் டவுன் எக்ஸசைஸ்னா என்னங்க? கூல் டவுன் எக்ஸசைஸ்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ங்க. ஒரு மேட்டை போட்டு நம்ம தரையில் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு நம்ம பாடி அப்படியே ஸ்லோ டவுன், அதாவது டெம்பரேச்சர் ஜாஸ்தியானதோ இந்த பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியானதையும் அப்படியே நார்மல் ஃபேஸ்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம கிளம்பணும் அந்த இடத்த விட்டு. அதுக்காக தாங்க ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம்.
இப்போ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னால என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போங்க. நீங்க ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி டெவலப் ஆகுங்க. அதாவது அன்னைக்கு நம்ம இன்டென்சிட்டியான ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில் எல்லா இடத்துலையுமே லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆயிருங்க. ஸோ அதனால என்ன ஆகுனா அப்படியே ரொம்ப டைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம், நம்ம டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போங்க. கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்றதுனால நமக்கு திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துருங்க. நம்ம ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவோம், நமக்கு ரெக்கவரி ஃபாஸ்டா கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ அடுத்த நாள் நம்ம ஆக்டிவிட்டி பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதனால கண்டிப்பா கூல் டவுன் எக்ஸசைஸை எல்லாரும் பண்ணணுங்க. பண்ணா நம்ம லாங் டூரேஷனுக்கு நம்மளால ஸ்போர்ட்டை பண்ண முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.